வணக்கம். ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி. 2026 ஆகஸ்ட் மாச ராசி பலன்கள் 12 ராசிக்கும் பார்ப்போம். இதுல முதல் ராசி மேச ராசி. மேச ராசிக்கு இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கும்? 2026 ஆகஸ்ட் மாசம் பொதுவா மேச ராசிக்கு 7.5 சனியுடைய ஆதிக்கம். இதுல சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறாரு. வக்ரகதி அடைஞ்சு குருவுடைய பார்வையில இருக்கிறாரு. ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆகஸ்ட் 3ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகுறாரு. எங்க போறாரு? 2ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப இது எல்லாமே இந்த மேஷ ராசிக்காரவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. சோ வேலை உத்தியோகம் ரீதியா ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு அருமையான மாசமா இருக்கும். கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இந்த மாசம் மேசராசிக்காரவங்களுக்கு ஒரு அதி அற்புதமான மாசம் தான். ஏன்னா சூரிய பகவான் குரு பகவானோட சேர்ந்து சிவராஜ யோகம் என்கின்ற அமைப்புல இருக்கு. 10ஆம் இடத்தை சூரியனும் பாக்குறாரு, குருவும் பாக்குறாரு. 2 ராஜ கிரகங்களும் 10ஆம் இடத்தை பாக்குறது. 10ஆம் இடத்துக்கு 5, 9 கூடியவர்கள் தொடர்பு கிடைக்கிறதுனால கண்டிப்பா வேலை ரீதியா உத்தியோக ரீதியா நினைக்கிற காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பா தான் இருக்கு. அதுல செவ்வாய் வேற 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போறது ஆகஸ்ட் 3ஆம் தேதி ரொம்ப பாசிட்டிவான நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மாசம் சுக்கிரன் மட்டும் நீச்சமா இருக்கிறதுனால ஃபேமிலியில மட்டும் கொஞ்சம் சில பிரச்சனைகள், சில தொல்லைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபேமிலி ரீதியா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது காலச்சிறப்பு. ஃபேமிலியில நீங்க கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் தொல்லைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல சுக்கிரன் நீச்சமாறதுனால பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா சில சிக்கல்கள், அதாவது வருமானம் வரும், செலவாகும், ஆனா கையில எதுவும் தங்காது. அந்த மாதிரி பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு மேசராசிக்கு இந்த மாசம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, நல்லா இருப்பாங்க. சரிங்களா? வயோதினம் காலத்துல இருக்காங்கல்ல, 70 வயசு கடந்தவங்க, அவங்க கொஞ்சம் உடம்ப பாத்துக்கிறணும். கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்ப பாத்துக்கிறணும். இந்த லவ் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லவ் பண்றவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாசம். ஏன்னா சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள், லவ்வரோட சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் கமிட்மெண்ட்ஸ் எதுவும் வச்சுக்கிறாம, லவ்வரோட பெருசா எந்த கமிட்மெண்ட்ஸும் வச்சுக்கிறாம, எதுனாலும் வாக்குவாதங்கள் ஈடுபடாம கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டீங்கன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி மேசராசிக்கு இருக்கு. எல்லா தரப்பு மக்களுக்கும் மொத்தத்துல மேசராசிக்கு நல்லா இருந்தா கூட ஒரு சில பேர்த்துக்கு அந்த வயசானவங்களுக்கு, அப்புறம் இந்த லவ்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா இது இந்த மாசம் மேசராசிக்கு கையில காசு தங்காது, எல்லாம் அப்படியே பறக்கும் காசு. ஏன்னா சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் பறக்கும். அதே நேரத்துல மேசராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ரீதியா சில தொந்தரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த அல்சர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால உடம்ப கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறது காலச்சிறப்பு. இந்த மாசம் மேசராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா முருகனை வழிபடுவது காலச்சிறப்பு. மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா 3ஆம் இடத்துல நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுனால முருகப்பெருமான் வழிபாடு செய்வது காலச்சிறப்பு. சுவாமிமலை முருகன் வழிபாடு காலச்சிறப்பு. ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. 2026 ஆகஸ்ட் மாசம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இந்த மாசம் நீச்சமாகிறார். ஆனாலுமே ராசிக்கு 9 கூடிய சனி 11ஆம் இடத்துல வக்ரமா இருந்தாலும் குருவுடைய பார்வையில் இருக்கிறார். ரிஷபராசிக்கு ராசிநாதன் நீச்சமாகிறதுனால எடுக்கிற முயற்சிகள் இந்த மாசம் கொஞ்சம் தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பாக்கியாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. உங்க ராசிக்கு 9 கூடிய சனி நல்ல இடத்துல 11ஆம் இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போவாரு. சோ புதன் 3ஆம் இடத்துக்கு போனாலுமே அந்த அளவுக்கு பெரிய புதன் கெட்டு போல நல்ல இடத்துல தான் இருக்கிறார். அதனால புதன் மற்றும் சனி நல்ல பொசிஷன் இருக்கிறது. புதன் சனிக்கு குருவினுடைய தொடர்பு கிடைக்கிறது ரொம்ப நல்லது. சிவராஜ யோக அமைப்பு, சூரியனும் குருவும் சேர்த்து சிவராஜ யோக அமைப்புல 3ஆம் இடம் பலமா இருக்கு. அப்ப ஐடி செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு, ரிஷபராசிக்காரவங்களுக்கு நல்லா பிரைட்டா இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கிறது. ஐடி செக்டார்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப அதி அற்புதமா இருக்கும். வயோதினம் காலமா, அதாவது வயோதினமா இருப்பாங்கல்ல, ஏஜ் ஃபேக்டர் காரணமா வயோதினம் காலத்துல இருக்கிறவங்க புண்ணிய யாத்திரைகள், புண்ணிய தலங்களுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ரிஷபராசிக்காரவங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஏஜ்ல இருக்கிறவங்க, ஏஜ் ஃபேக்டரா அவங்க சில புண்ணிய இடங்களுக்கு, காசி, கயா போன்ற இடங்களுக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்ப போறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு. வயசு பருவத்துல இருக்க பிள்ளைங்க, அந்த லவ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, ரிஷபராசிக்காரவங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன் நான் கவனமா இருக்கணுங்கிறேன்னா, உங்களுடைய ராசிநாதனே நீசமா இருக்கிறாரு. அப்ப நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். லவ்வர் விஷயத்திலயும் சரி, நீங்க எடுக்கிற முயற்சி இந்த மாசம் கொஞ்சம் எதுவுமே டக்குன்னு நடக்காம கொஞ்சம் தாமதமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால சுக்கிரன் நீச்சம் பத்து இந்த மாசம் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு சற்று சுமாரான மாதமாகவே இந்த ரிஷபராசிக்கு இருக்கு. படிக்கிறவங்க, மற்றபடி படிக்கிற பருவத்துல இருக்கிறவங்க, மற்றபடி வேலை உத்தியோகம், அப்புறம் அந்த தொழில் ரீதியா இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா புதுசா எந்த முயற்சிகளும் இந்த மாசம் ஈடுபட வேண்டாம். அடுத்த மாசம் எதுனாலும் தள்ளி போடுங்க, அது நல்லது.
சரிங்களா? ராசிநாதன் நீச்சம் பெற்றாலும் இதர கிரகங்களின் சஞ்சாரம் நன்றாக இருப்பதால் ரிஷபராசிக்காரவங்க ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இது எல்லாமே கோச்சார பலன்கள் தான். உங்க பிறந்த கால பெர்த் சார்ட் தேவை. உங்க பெர்த் சார்ட்ல கிரகங்கள் எப்படி இருக்கு, இப்ப நல்ல தசாபுத்தி ஓடுதா என்னன்னு பார்க்கணும். இப்ப அதுல ஃபேவரபிளா சுக்கிரன் இருக்கிறாரு, அங்க உச்சமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணமா பிறந்த கால ஜாதகத்துல. அப்ப இப்ப கோச்சாரப்படி ஒரு நீச்சமானாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்ப நான் சொன்ன பலன் எதுவுமே உங்களுக்கு நடக்காது. சொல்றது புரியுதா? பிறந்த கால ஜாதகத்துல சுக்கிரன் வீக் ஆகி நீச்சமாகி இப்பயும் அவருக்கு நீச்சமா இருக்கும்போது தான் சில பிரச்சனைகள் வரும். அதனால கோச்சார பலன்கள் தான் நான் சொல்றது. இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவு சுமாரான மாதமா இருந்தாலும் சமாளிக்கலாம். இந்த மாசம் ரிஷபராசிக்காரவங்க பெருமாள், மகாலட்சுமி, ஆண்டாள் போன்ற தெய்வங்களை வழிபடுவது கால சிறப்பு. மிதுன ராசி 3வது ராசி, காலபுருஷனுக்கு 3வது ராசி. ஆகஸ்ட் மாசம் 2026 மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கு இந்த மாசம் கிரகங்கள் பூரா ரொம்ப சாதகமா இருக்கு. ராசிநாதன் ராசியிலே வக்ரமா இருக்கிறாரு. அப்புறமேட்டு அவர் வக்ர நிவர்த்தியாகி என்ன பண்றாரு, ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு நேர்கதியில போய் அங்க யாரோட சேர்றாரு, குருவோட சேர்றாரு. சூரியனோடையும் குருவோடையும் சேர்றாரு. புதாதித்ய யோகத்துல போய் சேர்றாரு. குருவோட சேர்ந்து சுபத்தன்மை அடைகிறாரு. இதுல 10ஆம் இடத்துல சனி வக்கரமானாலும் அந்த சனியை குரு பார்த்துடுறாரு. ராசி மேல செவ்வாய் 3ஆம் தேதி உட்கார்ந்தா கூட உங்களுக்கு மன தைரியமும் மன தெம்பும் கிடைக்கும். அதுல டவுட்டே இல்ல. ராசிக்கு செவ்வாய் ஆகாதவரு தான் இருந்தாலும் செவ்வாய் தைரியக்காரகன் இல்லையா? அவர் ராசியில உட்கார்ந்தாருன்னா மனசுல ஒரு தைரியமும் ஒரு தெம்பும் ஏற்படும். அதனால மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் தைரியமும் தெம்பும் ஏற்பட்டு எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாவே நடக்கும். கவலைப்பட வேண்டாம். இப்ப 6ஆம் அதிபதி லக்னத்துல அந்த செவ்வாய் உட்கார்ந்ததுனால எதிரியுடைய பலம் பாதி உங்களுக்கு வரும். சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது எதிர்ப்பு ஸ்தானம் இல்லையா? இந்த 6ஆம் அதிபதி லக்னத்திலே உட்கார்ந்துருக்கிறார், செவ்வாய் லக்னத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கும் போது எதிரியுடைய பலம் பாதி உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. இதுல குரு பகவானோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. 2ஆம் இடத்துல குரு சூரியனோட சேர்ந்து சிவராஜ யோக அமைப்புல இருக்கிறாரு. அதே நேரத்துல புதனும் அங்க இருக்கிறாரு. புதன் அங்க வர போறாரு, இப்ப வக்ரமா இருக்கிறாரு, வர போறாரு. அப்ப புதனுடைய அமைப்பும் அங்க நல்லா இருக்கு. இந்த மாசம் வரப்போறாரு, ஆகஸ்ட் மாசம். அப்ப ராசிநாதன் நல்லா இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல சனி வக்கரமானாலும் அவரை குரு பாக்குறாரு. சோ இவ்வளவு பாசிட்டிவான நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால உத்தியோக ரீதியா ஒரு நல்ல மேன்மையான சூழ்நிலை தான் மிதுன ராசிக்கு இருக்கு. பொருளாதார ரீதியாவும் சரி, உத்தியோக ரீதியாவும் சரி. இப்ப கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு பாசிட்டிவான மந்தா இருக்கு. அதனால முயற்சி எடுத்தீங்கன்னா அதுல வெற்றி கிடைக்கும். சுக்கிரன் மட்டும் பாத்தீங்கன்னா நீச்சமாவார் இந்த மாசம். சுக்கிரன் நீச்சமாறது மட்டும் ஒரு சின்ன மைனஸ். பட் இருந்தாலும் உங்களுக்கு புதன் நல்லா இருக்கிறாரு. சனி பகவானோட பிளேஸ்மெண்ட்டும் குருவுடைய பார்வையில நல்லா இருக்காரு. சனியை குருவும் பார்ப்பாரு, சுக்கிரனும் பார்ப்பாரு. ஏன்னா சுக்கிரன் நீச்சமானாலும் நேரடியா சனியை பார்த்துருவாரு. அப்ப சனி ஓரளவுக்கு சுபத்தன்மையா தான் இருப்பாரு. வக்ரமானாலுமே பாவகிரகம் வக்ரம் ஆகலாம், தப்பு இல்ல. சரிங்களா? பாவகிரகம் வக்ரமாகி சுபரோட தொடர்புல இருக்கிறதுனால பெரிய அளவுல சனியால பாதிப்பு இருக்காது. அதனால கண்டிப்பான முறையில தொழில் ரீதியா இருக்கிறவங்களுக்கு நல்ல அபாரமான வளர்ச்சியும், வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன், மேலதிகாரிட்ட நல்ல பேர் கிடைக்கிறதுங்கிற மாதிரி நல்ல பாசிட்டிவான பலன்கள் தான் மிதுன ராசிக்கு இருக்கு. இந்த மாணவ மணிகள், அப்புறம் இந்த லவ் பண்றவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாசம் பாசிட்டிவான மந்தா தான் மிதுன ராசிக்கு இருக்கு. பெருமாள், மகாலட்சுமி, ஆண்டாள் போன்ற தெய்வங்களையோ அல்லது கிருஷ்ணர் வழிபாடு செய்வது, மதன கோபாலசாமி இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுறது, வைணவ தெய்வங்களை, அந்த நாமம் போட்ட தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாசம் மிதுன ராசிக்கு. கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. அதாவது 4வது ராசி கடகராசி. கடகராசிக்கு பாத்தீங்கன்னா ஜென்ம குருவுடைய ஆதிக்கம். இந்த மாசம் சூரியனும் உள்ள உட்கார்ந்துருக்கிறார். சோ சூரியன் குருவுடைய அமர்வு இந்த ராசியில பாத்தீங்கன்னா அந்த அரசாங்க துறையில இருக்கிற கடகராசிக்காரவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸையும் கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. என்ன இருந்தாலும் ஜென்ம குருவுடைய ஆதிக்கம் இல்லையா? என்னதான் அஷ்டமத்து சனி விலகுனாலும் ஜென்ம குருவுடைய ஆதிக்கம் 2ல கேது 8ல ராகுங்கும் போது சில காரியங்கள் சுணக்கமாகி சில காரியங்கள் பாத்தீங்கன்னா டக்குன்னு நடக்காம கொஞ்சம் சிக்கலாத்தான் இருக்கு. ஏன்னா அட்டமத்துல ராகு இருக்கிறாரு. அட்டமத்துல ராகு இருக்கிறது அந்த அட்டமத்து சனி என்ன வேலை செய்யுமோ அதை ராகு செய்வாரு 8ல இருக்கிறவரு. ஏன்னா சனியை போலதானே ராகு வேலை செய்வார் அங்க 8ல உட்காந்து. அப்ப 2-8ல ராகு கேது இருக்கிறது சில காரியங்கள்ல முடக்கமான சூழ்நிலையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராசியில குரு உட்கார்ந்து இருக்கிறது வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையை கொடுக்கும். வீட்டுக்குள்ள சில பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கத்தான் செய்யும். அதை அனுசரிச்சுதான் போகணும் வீட்டுல. ஆனா அந்த அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா இருக்கு. அதே போல கடகராசிக்காரவங்களுக்கு தாய் தந்தையோட நிலையெல்லாம் நல்லாவே இருக்கு. அதே போல இப்ப இந்த கடகராசிக்காரவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ப்ரொமோஷனுக்காக காத்திருக்காங்க. கண்டிப்பா ப்ரொமோஷனுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 மாசத்துல ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாசம் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். சரிங்களா?
இந்த மாசம் வந்து கடகராசிக்காரவங்களுக்கு எல்லா தரப்புக்கும் சரி, அந்த லவ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, லவ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, தொழில்துறையில இருக்கவங்களா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த மாசம் வந்து ஒரு மத்தியமமான மாசம் தான். ஒரு சிறப்பான மாசம்னு சொல்ல முடியாது. ஒரு மத்தியமமான மாசமா தான் இருக்கு. ஆனா மதிப்பு மரியாதைக்கு குறை இல்ல. ஆனாலும் இந்த மாசம் கொஞ்சம் மத்தியமமா தான் இருக்கும். ஏன்னா ஜென்ம குருங்கும்போது கண்டிப்பான முறையில ஜென்ம வியாழன் அப்படின்னு வரும்போதே வந்து சில தொந்தரவுகளை அந்த ஜென்ம வியாழன் கொடுப்பாரு. மத்த இதர கிரகங்கள் சனி வக்ரமானாலும் குருவோட பார்வையில இருக்காரு. மத்த இதர கிரகங்களோட நிலையை விட ஜென்ம வியாழன் 2ல கேது 8ல ராகு. வெரி வெரி குரூஷியல் டைம். அதனால ரொம்ப கவனமா கடக்கணும் கடகராசிக்காரவங்க. அம்பாள் வழிபாடு செஞ்சுக்கங்க. மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், காளி போன்ற தெய்வங்களை திங்கக்கிழமை தீபம் போட்டு வழிபடுங்க. காலச்சிறப்பு. சிம்மராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி சிம்மராசி. 2026 ஆகஸ்ட் மாசம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? சிம்ம ராசி ஏற்கனவே வந்து படாபாடு போட்டுக்கிட்டு இருக்கு. ராசிக்குள்ள ராகு கேது சம்பந்தம். ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா? ராசிநாதன் 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் குருவோட சேர்ந்து இருக்கிறார். சோ குருவோட சேர்ந்து இந்த சுப ஒளி, அந்த சூரியன்கிற ஒரு நல்ல ஒரு லைட், நல்ல ஒரு வெளிச்சம், குருங்கிற ஒரு சுப ஒளியோட சேர்ந்து சுபத்தன்மையா இருக்கிறது மட்டும்தான் இங்க பிளஸ். அது கூட 12ஆம் இடத்துல மறைஞ்சு போச்சு. அப்ப இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப சோதனையான ஒரு காலமா தான் இருக்கு. எல்லாமே வந்து ஒரு தடங்கள் தாமதமா இருக்கும். எல்லாமே படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்குங்க. ஓரளவுக்கு வசதியான வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களும் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற படிப்புல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சாயங்காலம் படிப்பு கிடிப்பு எல்லாத்துலயும் ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டா படிக்கணும், கரெக்டா படிச்சு கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில இப்ப கிரகநிலை சிம்மராசிக்கு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல், கொஞ்சம் பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. அதனால உத்தியோகத்துல இருக்கிறவங்க கால பைரவருக்கு விடாம சனிக்கிழமை விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க. கொஞ்சம் உத்தியோகத்துல இருக்கிற அந்த நெருக்கடியான சூழ்நிலை குறையும். தொழில் துறையில இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் மந்தமான போக்கு இருக்கும். அதே போல கொஞ்சம் கடன் பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்கிறவங்களுக்கும் இப்போ வந்து நெருக்கடியான பீரியடா இருக்கு. சோ எல்லாருமே வந்து குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணிக்கோங்க. அதே போல பைரவரை நல்லா கும்பிட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது. அதே போல சிம்ம ராசிக்காரவங்க வயோதினமா இருக்கவங்க 70 வயது கடந்தவங்க உடம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி ராகு கேதுவோட ஆதிக்கம் போது உடம்ப படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடம்ப மட்டும் பாத்துக்கோங்க. வயோதினமா இருக்கிறவங்க. அதே போல இந்த லவ்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாறதுக்கே வாய்ப்பு இருக்கு. சிம்மராசிக்காரவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பான முறையில இந்த லவ்வர்ஸ், இந்த இதுல இருக்கிறவங்க, அந்த டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாறதுக்கே வாய்ப்பு இருக்கு. லவ் பண்ணிருப்பீங்க, வீட்டுல சொல்ல முடியாம இருப்பீங்க. அந்த கல்யாண வயசுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சொல்ல முடியாம இருப்பீங்க. அல்லது சிக்கல் பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு மாதிரி சிக்கலான ஒரு பீரியட்ல தான் அந்த சிம்மராசி இருக்கு. கிரகங்கள் பூராமே சாதகமா இல்லைங்கிறது தான் உண்மை. அதனால சிம்மராசிக்காரவங்க வழிபட வேண்டியது குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. காலபைரவரை நல்லா கும்பிட்டுக்கங்க. காலபைரவரை வந்து சனிக்கிழமை காலைல 9 to 10 ராகு காலத்துல நல்லெண்ணெய் விளக்கு போட்டு அல்லது நெய் விளக்கு போட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். 6வது ராசி கன்னி ராசி. ஆகஸ்ட் மாசம் 2026 கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்? கன்னி ராசிக்கு வந்து பாருங்க 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அவரோட போய் சூரியன் கனெக்ட் ஆகி உட்கார்ந்து இருக்கிறாரு. லக்னாதிபதி புதன் வந்து 10ஆம் இடத்துல ராசிநாதன், லக்னாதிபதிங்கிறேன், ராசிநாதன் புதன் வந்து 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தார். வக்ரமா உட்கார்ந்து இருந்தார். இப்ப என்ன பண்றாரு? அவர் நகர்ந்து 11ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடம் பலமாகுது. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அடுத்து புதன் போறாரு. சரிங்களா? சோ இவ்வளவு விஷயம். ராசிக்குள்ள சுக்கிரன் வர போறாரு. சரிங்களா? நீசமானாலும் ராசிக்குள்ள வர்றாரு. சரிங்களா? செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போறாரு. சோ 10ஆம் இடத்துல அட்டமாதிபதி ஓங்கி உட்கார போறாரு. 10ஆம் இடத்துல பவர்ஃபுல்லா உட்கார போறாரு. அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டச்சனியுடைய ஆதிக்கம் வேற. உங்க ராசியை சனி வேற பார்த்துட்டு இருக்காரு. சனி ராசியை பார்த்தாலுமே அந்த சனி வக்கரமா இருக்கிறாரு. குருவுடைய பார்வை, சுக்கிரனோட ஒளி எல்லாம் கிடைக்கிறதுனால அந்த சனி வந்து ஓரளவுக்கு சுபத்தன்மையா இருக்கிறதுனால கண்டிப்பா பெரிய அளவுல நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து சமாளிச்சு இந்த மாசம் கன்னி ராசிக்காரவங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிறது உண்மை. ஏன் நான் இதை சொல்றேன்னா உங்க ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறாரு. அதே போல உங்களுக்கு சூரியன் குருவெல்லாம் நல்ல இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பாசிட்டிவான நல்ல விஷயம். உங்க ராசிக்கு சூரியனும் குருவும் அவ்வளவு நல்லது செய்யறவங்க கிடையாது. பட் இருந்தாலும் உங்க ராசிநாதனோட வெளிச்ச கிரகமான சூரியனும் அதே நேரத்துல ஒரு சுப கிரகம், இயற்கை சுப கிரகமான குருவும் போய் அங்க சேர்றது நல்லது. சரிங்களா? கோச்சாரப்படி வரும்போது இயற்கை சுப கிரகமான குரு வந்து சூரியனோட சேரும்போது சிவராஜ யோகம் பாங்க. அதுவும் 11ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டம் பாங்க. சரிங்களா? அப்ப அதிர்ஷ்டமான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்க ரீதியா ஏதாவது அனுகூலங்கள் கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைக்கிற கன்னிராசிக்காரவங்களுக்கு இப்ப அனுகூலமான ஒரு போக்கு காணப்படுது. அதனால இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கன்னிராசிக்காரவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பீரியடாவே இருக்கு. ராகு எதுவும் நல்ல இடத்துல இருக்காங்க.
இருக்காங்க. 6-12 ராகு கேது இருக்கிறதும் மைனஸ் இல்ல, இருக்கலாம், இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 11ல இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ். சோ கண்டச்சனி ஓடினாலுமே அவர் வக்கரமா இருக்கிறதுனால கண்டச்சனியோட வேகம் அப்படியே குறைஞ்சிரும். குரு பார்வை இருக்கு, சுக்கிரனோட பார்வை எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாசம் கன்னிராசிக்காரவங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நல்ல மாதமாக கன்னிராசிக்கு இருக்கிறதுனால கன்னிராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிடுறது காலச்சிறப்பு. பெண் தெய்வங்கள் காமாட்சி அம்மன், காளி போன்ற பெண் தெய்வங்களை விடாம திங்கக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகள்ல சந்திர ஓரை, சுக்கிர ஓரை இந்த மாதிரி ஓரைகள்ல போய் காலைல அதிகாலையில வெள்ளன 6 to 7 ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வர்றது காலச்சிறப்பு. கண்டகச்சனி போறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயருக்கு ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிடுறது கன்னிராசிக்காரவங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். துலா ராசி 7வது ராசி, காலபுருஷனுக்கு 7வது ராசி. அந்த ராசி மண்டலத்துல 7வது ராசி துலா ராசி. பொதுவா துலா ராசி வந்து பாத்தீங்கன்னா அந்த ராசியில வந்து சனி உச்சமாவாரு, சூரியன் நீச்சமாவாரு, அதே நேரத்துல அந்த ராசி வந்து சுக்கிரனுடைய இல்லம். சரிங்களா, இவ்வளவு விஷயம் இருக்கு அந்த ராசியில. இந்த ராசி திராசோட சின்னத்தை குறிக்கிறதுனால இந்த ராசிக்காரவங்க எதுலயும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, எதுலயும் கரெக்டா இருப்பாங்க. வியாபார ராசி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த துலா ராசியில பிறந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நெட்வொர்க் சர்க்கிள் அதிகமா இருக்கும். நெட்வொர்க் சர்க்கிள்னா வெளியே நண்பர்கள் வட்டாரம் அதிகமா இருக்கக்கூடிய ராசினே சொல்லலாம். வீட்டுல நல்ல பேர் கிடைக்குதோ இல்லையோ வெளியே நல்ல பேர் கிடைக்கும். இந்த துலா ராசிக்காரவங்களுக்கு நண்பர்கள் மத்தியில நல்ல பேர் இருக்கும். நண்பர்கள் இவங்களை வச்சு நல்ல ஆதாயங்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ராசி தான் இந்த துலா ராசி. துலா ராசிக்காரவங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துலா ராசிக்கு வந்து இப்ப 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 10ல குரு இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. பட் இருந்தாலும் 10ல குரு இருந்தாலுமே அங்க சூரியன் 10ஆம் இடத்துக்கே சூரியன் போறாரு. உங்க ராசிக்கு லாபாதிபதி சூரியன் 10ஆம் இடத்துக்கு போறாரு. 3-6 கூடையவர் 10ல உட்கார்ந்தாலும் சூரியனும் போய் அந்த இடத்துல உட்கார்ந்து திக்பலமா இருக்கிறதுனால ஓரளவுக்கு உத்தியோக ரீதியா வந்து இருக்கிற நெருக்கடிகளுக்கு அந்த குரு வந்து சூரியனோட இணையும் பொழுது கண்டிப்பான முறையில அந்த குரு பலம் இழப்பார். அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அந்த 10ஆம் இடத்து குருவுடைய பலன் வந்து கொஞ்சம் மந்தமாகி கொஞ்சம் நல்ல பலன்கள் இந்த துலா ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல சூரியன் வெளியேறி 11ஆம் இடத்துக்கு வர்ற 17ஆம் தேதிக்கு மேல போவாரு. அப்ப குரு தனிச்சு 10ல இருப்பாரு. திருப்பி சில நெருக்கடிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே பொது பலன் தான். 10ல குரு இருந்தா பதவி பறிபோகும், 10ல குரு இருந்தா சிக்கல்ங்கிறதெல்லாம் வந்து நம்ம வாய் வார்த்தையா சொல்லிக்கலாமே ஒழிய உங்க பெர்த் சார்ட்ல என்ன சொல்ல வருது, உங்க ஜாதகம் என்ன சொல்ல வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? சோ பொதுவா துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மோசமான பீரியட்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனியோட பிளேஸ்மெண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. சனி உச்ச குருவோட பார்வையில நல்லாவே இருக்கிறார் 6ஆம் இடத்துல. அப்ப சனியோட பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குங்கும் போது வேலை உத்தியோகத்துல என்னதான் நெருக்கடிகள் இருந்தாலும் அதை சமாளிச்சிடலாங்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் 8ல போய் ராசிநாதன் வந்து அட்டமாதிபதியா வந்து 12ல போய் நீசமாவாரு. நீசமானாலுமே அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. துலா ராசிக்காரவங்க இந்த மாசம் ஓரளவுக்கு துலா ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான நல்ல மாதமா இருக்கும். ஏன்னா சனி நல்ல இடத்துல இருக்கிறாரு, சூரியன் 10ஆம் இடத்துல பலமா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல மாதமா இருக்கும். துலா ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாள் வழிபாடு, சமயபுரம் மாரியம்மனை கும்பிடுறது காலச்சிறப்பு. வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு செய்வது காலச்சிறப்பு. விருச்சக ராசி 8வது ராசி. இந்த 8வது ராசினாலே எட்டாம் வீடு அப்படின்னாலே வந்து ஒரு ரகசியம் பொருந்திய வீடும்பாங்க. அப்ப இந்த 8வது ராசியா விருச்சக ராசி வந்திருக்குங்கும் போது இந்த ராசிக்காரவங்க ரகசியமா இருப்பாங்களா அப்படின்னா ரகசியங்கள் காக்குறவங்க தான், இல்லைன்னு சொல்லல விருச்சக ராசிக்காரவங்க. ஆனா ரொம்ப நல்லவங்க. விருச்சக ராசிக்காரவங்களை பத்தி சொல்லணும்னா ரொம்ப தங்கமான குணம் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு நிறைய இருக்கும். ஆனா அதே நேரத்துல வந்து அந்த விருச்சக ராசிக்காரவங்க சந்திரன் நீச்சம் பெறதுனால முடிவெடுக்கிறதுல வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்கும். முடிவெடுக்கிறதுல ஒரு மாதிரி குழப்பமான ஒரு சூழ்நிலை விருச்சக ராசிக்காரவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதை மட்டும் அவங்க சரி பண்ணிக்கிறணும். ஏன்னா முக்கியமான பெரியோர்கள் வேண்டப்பட்டவங்ககிட்ட வாழ்க்கையில முக்கிய முடிவு எடுக்கும் போது மட்டும் அவங்க கிட்ட ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது. விருச்சக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை ராசி மேல இருக்கு. இப்ப சூரியனும் குருவும் 9ஆம் இடத்துல இருக்கிறது, 10ஆம் அதிபதி 2-5 கூடையவர் 9ல இருக்கிறது நல்ல ஒரு யோகமான அமைப்பு தான். சோ விருச்சக ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான நல்ல நேரம் தான். சனியோட பிளேஸ்மெண்ட் 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில இருக்கிறாரு, ஒன்னும் கோளாறு இல்ல. 4-10ல ராகு இருந்தா கூட உங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை ராசி மேல, ராசிக்கு 5ஆம் இடத்தெல்லாம் பாக்குறது கண்டிப்பான முறையில வந்து விருச்சக ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் எல்லா தரப்பு மக்களுக்கும், அது லவ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு வேலை தொழில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்ன ஒரு வேலை தொழில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, லவ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு மாணவ மணிகள் படிக்கிற வயசுல இருக்கிறவங்க அப்படின்னாலும் சரி, எல்லா தரப்பு மக்களுக்குமே விருச்சக ராசிக்காரவங்களுக்கு குருவின் ஒளி உங்க ராசியில படுவதால், உங்க ராசிக்கு 10ஆம் அதிபதி சுபத்துவம் அடைவதால் கண்டிப்பாக நினைச்ச காரியம் கைகூடக்கூடிய நல்ல மாதமா இருக்கு. இந்த மாதம்
விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான நல்ல மாதமே. துர்க்கை வழிபாடு, முருகன் வழிபாடு விருச்சிக ராசிக்காரவங்க செய்யறது கால சிறப்பு. பாசிட்டிவான நல்ல மாதமாக இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, நல்லா இருப்பாங்க. தனுசு ராசி, தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதனே 8ஆம் இடத்துல இருக்காரு. சூரியனும் போய் அங்க உட்காந்துட்டாரு. அப்ப என்னன்னா இந்த மாசம் வந்து தனுசு ராசிக்காரவங்களுக்கு வந்து வர்ற 15ஆம் தேதி 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 15-16க்கு மேல அந்த ஆவணி மாசம் பிறந்துருச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு என்ன ஆயிருவாரு, சூரியன் நகன்றுவாரு குருவை விட்டு. அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ராசிநாதன் குரு வந்து உச்சமாயி உட்கார்ந்து இருக்காரு. அவரை போய் சூரியன் என்ன பண்ணிடுறாரு, சூரியன் அஸ்தமனம் பண்ணி போடுறாரு. சூரியனோட குரு சேரும்போது குருவுடைய பவரை பூரா சூரியன் வாங்கிடுவாரு. நெருப்பு கிரகம் இல்லையா? அப்ப இந்த ஒரு மாசம், இந்த 15 நாள் கொஞ்சம் மந்தமா இருக்கும். ஏன்னா நாள்ல சனி இருக்கிறதுனால ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் தனுசு ராசிக்காரவங்க. சரிங்களா? மற்றபடி வந்து தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஹெல்த் கவனமா பாத்துக்கணும். மற்றபடி தொழில்துறையில இருக்கவங்க, வருமான சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. ராசிநாதன் குருவா இருக்கிறதுனால ரொம்ப தங்கமான உள்ளம் படைச்சவங்க தனுசு ராசிக்காரவங்க. உதவி பண்ணணுங்கிற எண்ணம் படைச்சவங்க. நல்ல குணங்கள் நிறைய இருக்கும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு. கோபமும் சட்டுன்னு வரும். அதுக்கேத்த குணமும் தனுசு ராசிக்காரவங்ககிட்ட இருக்கும். தனுசு ராசிக்கு ராசிநாதன் உச்சமானாலும் இந்த 15ஆம் தேதி 15-16 தேதி வரையும் ராசிநாதன் வந்து சூரியனோட இருக்கிறதுனால கொஞ்சம் மந்தமாகவும், 17ஆம் தேதிக்கு மேல, ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு மேல ஒரு நல்ல உயர்வுகள் இருக்கக்கூடிய நல்ல மாதம். அதாவது முதல் பாதி நல்லா இல்ல, 2வது பாதி சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 2வது செவ்வாய் ராசியை வேற பார்ப்பாரு 3ஆம் தேதியில இருந்து. சோ அதுவும் வந்து கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். சோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு 15 நாள் மட்டும் இந்த மாசத்தை கொஞ்சம் கவனமா, கோபம் இல்லாம அமைதியா கடந்துட்டீங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு நல்லா இருக்கும். லைஃப் பார்ட்னரோட சில பிரச்சனைகளோட வரலாம். ஏன்னா ராசிக்கு 7ல போய் செவ்வாய் உட்கார்றாரு. நல்லா பாருங்களேன், ராசிக்கு 7ல போய் செவ்வாய் உட்கார்றாரு. வீடு கொடுத்த புதனும் போய் 8ல மறைவாரு. அப்ப லைஃப் பார்ட்னரோட சில முரண்பாடுகள், சில பிரச்சனைகள், வீட்டுக்குள்ள சில சச்சரவுகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அமைதியா போயிட்டா ரொம்ப நல்லது. நம்ம வேலை, உத்தியோகம், நம்மளுடைய விஷயங்கள்ல நம்ம கவனமா இருந்துக்கிட்டா நல்லது. உடம்ப கவனமா பாத்துக்கணும். எல்லா தரப்பு மக்களுக்கும் தனுசு ராசிக்காரவங்க வந்து சூரியன் குரு சேர்க்க இருக்கிறதுனால பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவனுக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிடுறது நல்லது. நல்லெண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாலே நல்லது. தனுசு ராசிக்காரவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு. மகர ராசி, காலபுருஷனுக்கு 10வது ராசி மகர ராசி. இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு அதிபதி வந்து சனி. அப்ப அவங்க ஓயாம உழைக்கணும், நல்ல உழைப்புக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசியில தான் செவ்வாய் உச்சம் பெறுறாரு. அப்ப அந்த ராசிக்காரவங்க பொதுவாகவே வந்து முன் வாழ்க்கை ஒரு 25 வயசு 27 வயசு வரையும் கொஞ்சம் சிரமங்களையும், பின் வாழ்க்கை ஒரு 30-32 வயசுக்கு மேல நல்ல யோகங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசியா தான் அந்த மகர ராசியே இருக்கு. ராசிநாதன் சனியா இருக்கிறதுனால இவங்க எதுலையும் நிதானமான போக்க கடைபிடிச்சு போகக்கூடியவங்க. அதே நேரத்துல வெள்ளந்தியான மனசுக்கு சொந்தக்காரவங்க. எதையும் வெள்ளந்தியா சொல்லிடுவாங்க. சரராசியா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாவும் எதையும் செய்யணும்னு நினைப்பாங்க. ராசிநாதன் சனியா இருந்தாலுமே அங்க செவ்வாய் உச்சமா இருக்கிறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதையும் வேகமா செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா காலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதையுமே ஸ்லோவா தான் கொண்டு போய் விடும். ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நல்லபடியா கிடைச்சிரும், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு குருவினுடைய பார்வை நேரடியா கிடைக்குது. குரு சூரியன் 2 கிரகம் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறாங்க. சோ ராசி வந்து குரு சூரியன்கிற 2 ஒளி கிரகங்களால் சூழப்பட்ட நிலையில, அதே நேரத்துல சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்ரமானாலும் அவரை வந்து குருவே பார்த்துடுறாரு. இருந்தாலும் இந்த மாசம் வந்து குருவோட சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு குரு சூரியன் இணைவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த குருவை வந்து சூரியன் அஸ்தமனம் பண்ணி இருக்கிறதுனால அந்த சூரியனே வந்து குருவுடைய அந்த இதையும் சேர்த்து அவரே என்ன பண்ணிடுவாரு, அந்த பார்வையின் மூலமா வந்து நல்ல பலன்களை செய்யணும். அட்டமாதிபதியா இருந்தாலுமே அவர் குருவோட சேர்ந்து கேந்திரத்துல இருக்கிறதுனால மகர ராசிக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்ல. பட் ஆனா இந்த மாசத்தை விட அடுத்த மாசம் செப்டம்பர் மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா குரு உதயமாயிருவாரு. ஏன்னா என்ன இருந்தாலும் அட்டமாதிபதியோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறது. ஒரு மாதிரி மனக்குழப்பங்கள், மனசஞ்சலங்கள் இருக்கலாம், விரயங்கள் அதிகமாகலாம். ஏன்னா விரையாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால சோ இந்த மாசம் விரயங்கள் அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ரொம்ப மோசம் கிடையாதுங்க. மகர ராசிக்கு 7.5 சனி எல்லாமே விலகிருச்சு. அதனால ரொம்ப மோசம் கிடையாது. பட் இருந்தாலும் மகர ராசிக்காரவங்க இந்த மாசம் ஒரு 15 நாள், அதாவது 15-16 நாள், ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரையும் கொஞ்சம் குழப்பம் இல்லாம மன நிம்மதியோட இருந்துக்கங்க. தெய்வ வழிபாடு நல்லா பண்ணிக்கங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை கும்பிட்டுக்கங்க. குலதெய்வத்தை கும்பிடலாம், பெருமாள், மகாலட்சுமி, ஆண்டாள் போன்ற தெய்வங்களை கும்பிடலாம். கும்பிட்டு வழிபாடு பண்ணிக்கங்க. வழிபாடு பண்ணிட்டு கொஞ்சம் குழப்பத்துல இருந்து வெளியே வாங்க. அட்டமாதிபதியோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறது, அதுவும் குருவோட சேர்ந்து பாக்குறது சில குழப்பங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு முக்கிய முடிவுனாலும் இப்போதைக்கு எடுக்காதீங்க, அடுத்த மாசம் எடுங்க. அது காலச்சிறப்பு. கும்பராசி 11வது ராசி, காலபுருஷனுக்கு 11வது ராசி
சனியுடைய ஆதிக்கம் பெற்ற வீடு, சனிக்கு மூலத்திரியோண வீடு. இந்த கும்பராசிக்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பாசமா பேசணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த விஷயத்தையும் நம்ம சாதிச்சிடலாம். அதிகாரம் பண்ணோம்னா வேலை நடக்காது. அப்படிப்பட்ட ராசியில இந்த ராசி இருக்கு. கும்பராசிக்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப படாதபாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய ராசியை ராகு கேது ஆக்கிரமிச்சிருச்சு. ராசிக்கு 2ஆம் இடத்தை வந்து சனி ஆக்கிரமிச்சிட்டார். குருவும் போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அப்ப எல்லாமே பாருங்க, சூரியன் போய் 6ல உட்கார்ந்திருக்காரு. எல்லாமே போய் இந்த ராசிக்கு வந்து சோதனையை கொடுக்குற மாதிரி இருக்கு. குரு மறைவு, சனி 2ல உட்கார்ந்து இருக்கிறாரு, ராசி சர்ப்ப கிரகத்தோட பிடியில இருக்கு. இப்படி எல்லாமே சிக்கலா இருக்கு. இப்ப செவ்வாய் 4ல இருக்கிறவர் 5க்கு வந்துருவாரு. அதிர்ஷ்டஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்தா அதிர்ஷ்டத்தை கெடுக்கும்பாங்க. 5ஆம் இடத்துக்கு 3ஆம் தேதி வர்றாரு செவ்வாய் மிதுனத்துக்கு. அப்ப எல்லாமே வந்து இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு வந்து பாருங்க ஒரு மாதிரி சோதனையை கொடுக்குற மாதிரியே இருக்கு. சரி, இந்த சோதனையெல்லாம் வந்து எப்ப சார் சரியாகும்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். பொதுவான கோச்சார பலன் வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து சோதனை எல்லாம் சரியாயிரும். ஆனா உங்க பிறந்த கால ஜாதகத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமான நேரங்கள் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும். ஆனா உங்களுடைய ஜாதகம் நல்லா வேலை செய்யணும். பிறந்த கால ஜாதகத்துல தசா புத்தி என்ன, சனியினுடைய பிளேஸ்மெண்ட் எங்க இருக்கு, குருவோட பிளேஸ்மெண்ட் எங்க, ராகு எங்க இருக்காங்க, என்ன திசை ஓடுது, சனி திசை ஓடுதா, புதன் திசை ஓடுதா, எல்லாம் பார்க்கணும். பார்த்தாதான் நம்ம முடிவெடுக்க முடியும். பொதுவான கோச்சார பலன்கள் எல்லா தரப்பு ஆளுகளுக்கும், லவ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, தொழில் துறைகள்ல இருக்கவங்க யாருக்குனாலுமே கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு மத்தியமமான ஒரு மாதமாகவே இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்கு. அதனால கும்பராசிக்காரவங்க முக்கிய முடிவுகளை இன்னும் ஒரு 2-3 மாசம் கழிச்சு எந்த விஷயத்தையும் எடுங்க. இப்போதைக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா தெய்வ வழிபாடு, திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைங்கிறான். அப்ப தெய்வத்தை நல்லா கும்பிட்டுக்குங்க. அதுல பர்டிகுலரா உங்களுடைய ராசிநாதன் சனியா இருக்கிறதுனால குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க. குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணிக்கோங்க. சரிங்களா? குலதெய்வத்தை ப்ராப்பரா கும்பிட்டாலே ரொம்ப நல்லது கும்பராசிக்காரவங்களுக்கு. சரிங்களா? ராகு கேதுவோட பிடியில உங்க ராசி இருக்கிறதுனால காளகஸ்தி, திருநாகேஸ்வரம் போன்ற இடங்கள்ல போய் நாகதோஷ பரிகாரம், அங்க சனிக்கிழமை தேய்பிரையில சனிக்கிழமை போய் நாகதோஷம் நாக பிரீதி பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ராகு கேதுவோட பிடியில உங்க ராசி இருக்கிறதுனால காரிய சிக்கல், காரிய தடையெல்லாம் அதிகமாகுது. நல்லது நடக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிட்டு கும்பராசிக்காரவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஏமாற்றங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம போய் என்ன பண்ணணும்? காளகஸ்தி அல்லது திருநாகேஸ்வரம் சென்று தேய்பிரை சனிக்கிழமை போய் அந்த நாகதோஷம், அந்த ராசியை ராகு கேது பிடிச்சதுனால அங்க போய் அந்த நாக பிரீதி, நாகதோஷ பரிகாரம் பண்றாங்க பாத்தீங்களா, அங்க போய் பண்ணிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் இந்த தடங்கல் தாமதத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். வீட்டுக்கு அருகாமையில இருக்கிற துடியான தெய்வம், அந்த காளி, துர்க்கை போன்ற தெய்வங்களை ராகு காலத்துல நெய் விளக்கு போட்டு கும்பிட்டோம்னா நல்லது. தடங்கள்ல இருந்து ஓரளவுக்கு நிவர்த்தி கிடைச்சு ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது விதி. இந்த மாதம் கும்பராசிக்காரவங்க எந்த ஒரு முடிவையும் யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. காலபுருஷனுக்கு கடைசி ராசி மீனராசி. மீனராசிக்காரவங்க சுக்கிரனோட உச்ச இல்லம், குருவுடைய சொந்த இல்லம். ராசிநாதன் ராசியை பாக்குறாரு உச்சமாயி, ஆனா ராசியில சனி உட்காந்து நாட்டுறாரு. சோ இந்த ராசிக்காரவங்களை பாருங்க, சனி உட்காந்து அந்த ராசியை நகட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா ராசிநாதன் உச்சமாயி ராசியை பாக்குறாரு, ஆனா சூரியனோட சேர்ந்துட்டாரு. சூரியனோட சேர்ந்துல உட்காந்துருக்காரு. அப்ப சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்தாருன்னா குருவுக்கு அங்க பவர் இருக்காது. குரு என்ன பண்ணிடுவாரு, சூரியன் அஸ்தமனம் பண்ணிடுவார். அப்ப இந்த மாசம் கொஞ்சம் சோதனையான காலமா தான் இருக்கு. ஒரு 15 நாளா, ஏற்கனவே ஒரு 15-20 நாளா வந்து மீனராசிக்காரவங்களுக்கு சற்று சோதனையான காலமா இருக்கும். இந்த ஒரு 15 நாளும் சோதனையா தான் இருக்கும். ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம், 15-16 தேதிக்கு அப்புறம் சூரியன் வெளியேறி இதுக்கு போகணும், ஆவணி மாசம் பிறந்து சிம்மராசிக்கு போகணும். போயிருச்சுன்னா குரு அங்க தனியாயிருவார். அப்ப குருவுடைய பார்வை உங்க ராசியில நல்லாவே விழுகும். அப்ப நல்லா இருக்கும். அப்ப இந்த ஒரு 15 நாள் மட்டும் ராசியில இருக்கிற சனியும் வக்கரமா இருக்கிறாரு, குருவும் போய் ஒரு மாதிரி சூரியனோட சேர்ந்து அவருடைய பவரை பூரா சூரியன் கிட்ட கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்ப போராட்டமா இருக்கும் ஒரு 15 நாளைக்கு, ஒரு 15-16 நாளைக்கு. அதுக்கு பிறகு ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஆனாலும் ஜென்மச்சனியோட ஆதிக்கம். பைரவரை கும்பிட்டுக்குங்க. சனீஸ்வரன் எல்லாம் கும்பிட வேணாம். பைரவரை போய் சனிக்கிழமை போய் ஒரு மிளகு தீபம் போட்டு கும்பிடுங்க. 27 மிளகு இல்லைன்னா 54 மிளகு ஒரு சிவப்பு துணியில நல்லா கட்டி ஒரு திரி மாதிரி ஆக்கிக்கங்க. போய் விளக்கு போடுங்க, பைரவரை கும்பிடுங்க. பைரவருக்கு மிளகு தீபம் போடணும். போட்டோம்னா ரொம்ப நல்லது. மிளகு வந்து ஹாட்டான ஐட்டம் இல்லையா, காட்டமானது இல்ல. அப்ப அந்த மிளகை வந்து ஒரு சிவப்பு துணியில கட்டி அந்த மாதிரி பைரவருக்கு நீங்க போடும்போது உங்களுக்கு அந்த இந்த தோஷம்லாம் போயிடும். சனி தோஷம், எதிர்ப்பு எல்லாமே நீங்கிடும். ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் மந்தமான போக்கு, ஒரு மந்தமான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும் மீனராசிக்கு. இருந்தாலும் மந்தமான போக்கு, மந்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் வரும் 15-16 தேதிக்கு மேல ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம். எல்லா தரப்பு ஆளுகளுக்கும், அந்த கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, தொழில் துறையில இருக்கவங்க, வேலைக்கு போறவங்க, லவ் பண்றவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா, சரிங்களா? சோ எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து ஒரு மத்தியமமான மாதம். 15ஆம் தேதி வரை, 15ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு குருவுடைய பார்வை ராசி மேல கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல மாதமா இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது காலச்சிறப்பு. அதே போல ராசிநாதன் குரு சூரியனோட சேர்ந்திருக்கிறதுனால, 5ஆம் இடத்துல சூரியன் குரு எல்லாம் சேர்ந்திருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும்.